விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இல்லத்தில் ஒட்டுக்கேட்பு கருவி வைத்தது யார் என குற்றப்பிரிவு தனிப்படை போலீசார் சோதனையிட்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் வினோத் வழங்கிய தகவல்களை காணலாம். கடந்த 4 மாதங்களாக பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணி ராமதாஸிற்கும் தொடர்ந்து வார்த்தை மோதலானது பெருகி வருகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கும்பகோணத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் உள்ள அவரது இருக்கையில் ஒட்டுக்கேட்பு கருவி வைக்கப்பட்டுள்ளது என புகார் கூறினார். மேலும் அக்கருவியானது லண்டனில் தயாரிக்கப்படும் கருவி எனவும் அந்த கருவியில் லைக்கா நிறுவனத்தின் சிம் உள்ளது எனவும் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து நேற்று முன்தினம் கட்சியின் தலைமை நிலை செயலாளர் அன்பழகன் விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பு அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் போலீசாரிடம் புகார் மனு அளித்தார். அதாவது மருத்துவர் ராமதாஸின் இருக்கையில் வைத்துள்ள ஒட்டுக்கேட்பு கருவியின் முழு விவரங்கள் யார் வைத்துள்ளார்கள் என விவரத்தை கண்டுபிடித்து தருமாறு புகார் மனு அளித்தார். அதன் அடிப்படையில் இன்று வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் எழிலரசி தலைமையில் இணையதள குற்றப்பிரிவு போலீசாரும் இணைந்து மருத்துவர் ராமதாஸ் அவர்களின் இல்லமான தைலாபுரத்தில் முழுவதும் சோதனையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து இன்றைய தினம் செய்தியாளர்கள் சந்தித்த மருத்துவர் ராமதாஸ் சைபர் கிரைம் என்பது சைபர் ஆகி தற்போது 0 ஆகி உள்ளது எனவும் சைபர் கிரைம் போலீஸையும் குற்றச்சாட்டியுள்ளார். இந்த குற்றச்சாட்டு கூறிய நிலையிலும் சைபர் கிரைம் போலீசார் அந்த தைலாபுரம் இல்லத்தில் சோதனையிட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது.